எதிரொலி உறவுகளுக்கு வணக்கம். எதிரொலியின் இன்றைய பிரதான செய்திகளுடன் இணைந்து கொண்டிருக்கின்றோம். முதலில் தலைப்பு செய்திகள். இலங்கையை சுத்தம் செய்யும் நோக்கில் ஆழமாக களமிறங்கிய ஜனாதிபதி அனுர, நான் மோதுவதற்கு தயார், மக்களுக்கு விடுக்கப்பட்ட வேண்டுகோள், வெளியிடப்பட்ட மேலும் பல கருத்துக்கள். இசாரா செவ்வந்தியுடன் பாதாள உலக குழுவில் இணைந்து செயற்பட்ட மற்றும் ஒரு பெண் கைது செய்யப்பட்ட சட்டத்தரணியா அது, வெளியான புகைப்படம், விசாரணையில் வெளிவந்த திடுக்கிடும் தகவல்கள். நாட்டில் அடுத்தடுத்து மீட்கப்பட்ட சடலங்கள், அதிர்ச்சியில் உறைந்து போன போலீசார், தீவிரப்படுத்தப்படும் விசாரணைகள், நடந்தது என்ன? மஹிந்த நிகழ்ச்சியில் அனுர அரசாங்கத்தின் பெண் எம்பி, சர்ச்சையில் சிக்கிய புகைப்படம், கொடுக்கப்பட்ட விளக்கம். ரணிலின் மருத்துவ அறிக்கை மீது எழுந்துள்ள சந்தேகம், நீதிமன்றில் ஏற்பட்ட கடும் வாக்குவாதம், பிறப்பிக்கப்பட்ட அதிரடி உத்தரவு. பெரிய வெங்காயம் தொடர்பாக அரசின் விசித்திர முடிவு, அடுத்தடுத்து வலுக்கும் கண்டனம். 9 வயதான பிக்குவிற்கு விகாரையில் நடந்த துயரம், வெளியான சோக சம்பவம். நாட்டில் முடங்கும் வைத்தியசாலைகள், வேலை நிறுத்தத்தில் குதிக்கவுள்ள வைத்தியர்கள், விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது எதிரொலி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையின் மட்டக்குழி மற்றும் பமுனுகம பகுதிகளில் அடையாளம் தெரியாத 3 ஆண்களின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தகவல் வெளியிட்டுள்ளது. இதன்படி காவல்துறை மேலும் தெரிவித்துள்ளதாவது, மட்டக்குழி மற்றும் பமுனுகம காவல் நிலையங்களுக்கு நேற்று கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மட்டக்குழி காக்கத்தீவு கரையிலும் கலனிகங்கையின் முகத்துவாரத்திற்கு அருகிலும் 2 ஆண்களின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் 3வது ஆணின் சடலம் பமுனுகம எபாமுள்ள பகுதியில் கட்டுமானத்தில் இருந்த இருமாடி வீடொன்றின் பின்புற காணியில் கண்டுபிடிக்கப்பட்டது. சடலங்களின் அடையாளம் இதுவரை உறுதியாக தெரியவில்லை எனவும், இந்த நபர்களின் மரணத்திற்கான காரணமும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை எனவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. மட்டக்குழியில் கண்டெடுக்கப்பட்ட 2 சடலங்கள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளன. பமுனுகம பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட மற்றொரு சடலம் திடீர் மரண விசாரணைக்கு பிறகு ராகம வைத்தியசாலையின் பிரேத அறைக்கு மாற்றப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பமுனுகம காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். பிரபல பாதாள உலக குழு தலைவர் கனேமுல்ல சஞ்சீவவை சுட்டு கொலை செய்ய உதவிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பெண் வழக்கறிஞர் தாமரா பாதாள உலக குற்றவாளி தருண் தலைமையிலான குழுவுடன் செயற்பட்டது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த தருண் கெகல்பத்ர பத்மேவின் நெருங்கிய நண்பர் என்றும், அவர்களின் ஆலோசனையின் பேரில் சஞ்சீவவின் கொலைக்கு தாமரா உதவி செய்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சஞ்சீவவை கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை நீதிமன்றத்திற்குள் ரகசியமாக கொண்டு செல்ல குற்றவியல் நடைமுறை சட்ட புத்தகத்தில் 2 பிரதிகளை தாமரா இசாரா செவ்வந்திக்கு வழங்கியிருந்தார். அந்த புத்தகங்களில் ஒன்றிலேயே துப்பாக்கி மறைக்கப்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. மேலும் இசாரா செவ்வந்திக்கு போலி வழக்கறிஞர் அட்டை, வழக்கறிஞர்களுக்கான வாகன நுழைவு அனுமதி மற்றும் வழக்கறிஞர் உடையில் அணியும் 2 உடைகளையும் குறித்த பெண், அதாவது தாமராவே வழங்கியிருந்தார் என்பதும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த தகவல்கள் கைது செய்யப்பட்ட இசாராவிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது வெளிச்சத்திற்கு வந்தன. இதையடுத்து கடவத்தை பகுதியில் நேற்று முன்தினம் இரவு நடத்தப்பட்ட சோதனையில் தாமரா கைது செய்யப்பட்டார். சஞ்சீவ கொலை வழக்கை சுற்றி தற்போது குற்றப்புலனாய்வு தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. இதற்கிடையில் பாதாள உலக குழு தலைவர் பத்மே மற்றும் அவரது நண்பர் தருண் பேலியகொட குற்றப்பிரிவு அதிகாரி லிண்டன் சில்வாவை மிரட்டிய குரல் பதிவு சமீபத்தில் வெளிவந்தது. அந்த பதிவில் கொலை மிரட்டல் விடுத்தவர் தருண் என்பதும், அவர் இன்னமும் துபாயிலேயே இருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நாடு தழுவிய தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பிக்க உள்ளதாக அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் பிரபாத் சுகதாசா தெரிவித்துள்ளார். தன்னிச்சையான இடமாற்ற முறைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நாளை போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அவர் கூறினார். மேலும் இந்த புதிய இடமாற்ற முறைமை இன்று நடைமுறைப்படுத்தப்பட்டால் அதன் விளைவாக நாடெங்கும் உள்ள வைத்தியசாலைகள் மற்றும் சுகாதார நிறுவனங்களில் சேவை முடக்கம் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும், அதற்கான முழு பொறுப்பையும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளே ஏற்க வேண்டியிருக்கும் எனவும் வைத்தியர் பிரபாத் சுகதாச எச்சரித்துள்ளார். கினிகராவ ராஜமகா விகாரையின் குளத்தில் தவறி விழுந்த பிக்கு நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக வெள்ளவ போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் கடந்த 28ஆம் தேதி நடைபெற்றதாக கூறப்படுகிறது. மேலும் உயிரிழந்த பிக்குவிற்கு வயது 9 எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த பிக்கு குளத்தில் உள்ள மீன்களுக்கு உணவு வழங்கிக் கொண்டிருந்த போது குளத்தில் தவறி விழுந்து நீரில் மூழ்கியதாகவும், இதற்கான மேலதிக விசாரணைகள் வெள்ளாவ போலீசார் நடத்தி வருகின்றனர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. நானும் எனது அரசாங்கமும் போதைப் பொருளுக்கு எதிராக முழுமையாக மோத தயாராக இருக்கிறோம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சிறை தண்டனை விதிக்கப்படுவோரில் 64% போதைப் பொருள் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவர்கள் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். இந்த நிலையில் முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு என்ற புதிய தேசிய திட்டத்தின் தொடக்க விழா இன்று காலை 10 மணிக்கு கொழும்பு சுகதாச உள்ளக விளையாட்டரங்கில் ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்றது. விழாவில் கருத்து தெரிவித்த அவர், போதைப் பொருள் அச்சுறுத்தலை ஒழிக்க ஒரு வலுவான மக்கள் இயக்கம் உருவாக்கப்படும் என்றும், போதைப்
போதைப் பொருட்களுக்கு அடிமையானோர் மற்றும் விற்பனையாளர்கள் தங்கள் சட்டவிரோத நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் எனவும் நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் என அழைப்பு விடுக்கப்படும் என்றார். அத்தோடு அரசாங்கம் மற்றும் போலீஸ் திணைக்களங்கள் தனியாக இதை எதிர்கொள்ள முடியாது, அழிவுகரமான அச்சுறுத்தலை ஒழிக்க அனைவரும் ஒன்றுபட வேண்டும் எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். போதைப் பொருள் கடத்தலை தடுப்பதற்காக போலீஸ், ராணுவம், சுங்கம், குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம், மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் மற்றும் புலனாய்வு சேவைகள் இணைந்து செயற்படும் தேசிய செயற்பாட்டு மையம் நிறுவப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். இந்த விழாவில் மத தலைவர்கள், பொது பாதுகாப்பு குழுக்கள், போலீஸ் மற்றும் முப்படை உறுப்பினர்கள், மேலும் சுமார் 50 வெளிநாட்டு தூதுவர்கள் பங்கேற்றனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட பின் அவருக்கு தமனி அடைப்பு ஏற்பட்டதாக கூறி கொழும்பு தேசிய வைத்தியசாலை மருத்துவமனையின் மருத்துவர்கள் வழங்கிய அறிக்கை எவ்வாறு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது என்ற கேள்வியை பிரதி மன்றாடியார் நாயகம் திலீப் பீரிஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். ரணில் விக்ரமசிங்க பொது நிதியை பயன்படுத்தி ஐக்கிய ராஜ்யத்திற்கு சென்றதாக கூறப்படும் வழக்கு நேற்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போதே திலீப் பீரிஸ் இந்த கேள்வியை எழுப்பினார். வழக்கு விசாரணை நடந்தபோது மனுதாரர் மற்றும் பிரதிவாதி தரப்புகளில் இடையில் பல வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன. அதில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நோயாளர்கள் பொதுவாக சில நாட்களுக்கு பிறகே வெளியேற்றப்படுவார்கள். ஆனால் ரணில் மறுநாளே மருத்துவமனையில் இருந்து விடுவிக்கப்பட்டதாகவும் அவர் மருத்துவர்களுடன் சிரித்தபடி செல்ஃபி எடுத்ததாகவும் திலீப் பீரிஸ் குறிப்பிட்டார். மேலும் ரணில் விக்ரமசிங்க ஆபத்தான நிலையில் சிகிச்சையில் இருந்த போதும் போரிஸ் ஜோன்சனின் புத்தகங்களை வாசித்தார் என்ற விவகாரம் குறித்தும் நீதிமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்டது. மருத்துவமனையில் இருந்த போதும் பலருடன் ரணில் தொலைபேசியில் பேசியதாகவும் கூறப்பட்டது. ரணில் ஒரு சாதாரண சந்தேக நபர் அல்ல. 36 மணி நேரத்திற்குள் 16 மில்லியன் பொது நிதியை தவறாக பயன்படுத்தியவர் என்பதால் பிணை உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் திலீப் பீரிஸ் வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த ரணில் தரப்பு சட்டத்தரணி திலக் மரப்பன கைது செய்யப்பட்ட பின் ரணில் பல மணி நேரம் உணவோ தண்ணீரோ எடுக்கவில்லை என்பதால் உடல்நிலை மோசமடைந்தது. அதன் பின்னரே அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டதாக விளக்கமளித்தார். இதன்போது நீதவான் முன்பு நீங்கள் அவர் ஆபத்தான நிலையில் மரணத்திற்கு அருகில் இருந்தார் என்று கூறவில்லையா என்றும் கேள்வி எழுப்பினார். அதற்கு மாரப்பன ரணிலுக்கு தமனி அடைப்பு இன்னும் உள்ளது, ஆனால் ரத்தம் வேறு பாதையில் பாய்கிறது என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் என்றார். அதற்கு பிறகு மருத்துவ அறிக்கைகளை ஆராய்ந்து திருப்திகரமாக கண்டறிந்த பின்னரே பிணை உத்தரவு வழங்கப்பட்டதாகவும் நீதவான் தெரிவித்தார். எனவே பிணை உத்தரவை மறுபரிசீலனை செய்ய மாட்டோம் என்றும் கூறினார். இருப்பினும் மருத்துவ அறிக்கைகளின் நம்பகத்தன்மை குறித்து கேள்வி எழுப்பியதால் அவற்றை தயாரித்த மருத்துவர்கள் விளக்கமளிக்க வேண்டும் என்றும் இதுகுறித்து குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் மேலதிக விசாரணை நடத்துமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. பெரிய வெங்காயத்தை கொள்வனவு செய்வதற்காக அரசாங்கம் விசித்திரமான நிபந்தனைகளை விதித்துள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். விசேட அறிக்கை ஒன்றில் அவர் தெரிவித்ததாவது, பெரிய வெங்காய விவசாயிகள் சந்திக்கும் பிரச்சனைகள் தொடர்பாக அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்த போதிலும் எந்த தீர்வும் எடுக்கப்படவில்லை. அதற்கு பதிலாக அரசாங்கம் கொள்வனவு செய்யும் பெரிய வெங்காயத்திற்கு அதிகாரப்பூர்வ நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன என்றார். அதன்படி அரசாங்கம் கொள்வனவு செய்த 1 கிலோ பெரிய வெங்காயத்தில் கட்டாயம் 8 வெங்காயங்கள் இருக்க வேண்டும் என்றும் ஒவ்வொரு வெங்காயமும் 125 கிராம் எடை ஒரு குறிப்பிட்ட விட்டத்தில் இருக்க வேண்டும் என்றும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இந்த நிபந்தனைகள் பெரிய வெங்காய விவசாயிகளிடமிருந்து அரசாங்கம் வெங்காயம் வாங்காமல் இருக்க திட்டமிட்ட தந்திரமாகவே தெரிகிறது எனவும் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். அவர் மேலும் கூறியதாவது, பெரிய வெங்காய விவசாயிகளுக்கு உடனடியாக நீதி வழங்க வேண்டும். அவர்களை கைவிடும் கொள்கைகளை நிறுத்தி தங்கள் உழைப்பால் வாழும் வாய்ப்பை உருவாக்கி கொடுங்கள். பொய்யான ஏமாற்று அரசியலை நிறுத்தி விவசாயியை பாதுகாக்கும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் உள்ள புகைப்படத்தில் காணப்படும் நபர் தான் அல்ல என்று தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் நிலந்தி கொட்டாச்சி குறிப்பிட்டுள்ளார். சமூக ஊடகங்களில் பரவி வரும் இந்த புகைப்படம் குறித்து தனது பேஸ்புக் பக்கத்தில் வெளியிட்ட பதிவிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மஹிந்த ராஜபக்சவின் அதிகாரப்பூர்வ பேஸ்புக் பக்கத்தில் பதிவிடப்பட்டுள்ள பதிவில் உள்ள புகைப்படங்கள் தொடர்பான திருமண விழாவில் தான் கலந்து கொள்ளவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் தான் அந்த நிகழ்விற்கு அழைக்கப்படவில்லை எனவும் வலியுறுத்தினார். எனவே இந்த புகைப்படம் எந்த வகையிலும் திருத்தப்பட்டாலோ அல்லது கையாளப்பட்டாலோ சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நிலந்தி கொட்டாச்சி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இத்துடன் எதிரொலியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. இன்றைய பிரதான செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது எதிரொலி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.